ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? கடந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்ல லீவ் விட்டுருந்தாங்க. நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, சந்தோஷமாக இருந்திருப்பீங்க. இந்த மாதத்திலும் உங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க இல்லையா? ஸ்கூலில் வகுப்பில் உங்களுக்கு நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருப்பாங்க, புது டீச்சர் இருந்திருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லா வகையிலையும் ஆண்டவர் நல்ல நேர்த்தியான ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. அப்படி தானே குட்டீஸ்? சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளே நம்ம எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் நான் போயிருக்கிற வகுப்பில் இந்த பாடத்தை எனக்கு படிக்கிறதுக்கு கூட எனக்கு பலன் இல்லையே, எனக்கு அதை படித்தாலும் ஞாபகம் இல்லையேன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஒரு சின்ன ஜெபம் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெபம் பண்ணிவிட்டு நீங்கள் போகும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, ஞானத்தில் ஒருவன் குறைவுள்ளவனாக இருக்கும்போது அவன் என்னிடத்தில் கேட்கும் பொழுது நான் தருவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தையை நீங்கள் உச்சரித்து விசுவாசித்து ஆண்டவரிடத்தில் கேளுங்க. ஏசப்பா, நான் படிக்கிற பாடத்தில் எனக்கு ஞானத்தில் நான் குறைவுபட்டு இருக்கிறேன், எனக்கு உம்முடைய ஞானத்தினால நிரப்புங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் படிக்கிற எல்லா பாடத்திலும் நன்றாய் நல்ல மதிப்பெண்களை எடுக்க ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஞான அறிவை தருவார், ஞாபகசக்தியை தருவார், பலனை தருவார், விசுவாசம் தருவார், நல்ல உற்சாகத்தையும் தருவார். ஓகேயா குட்டீஸ்? ப்ரோக்ராம் பார்ப்பதற்கு முன்பதாக நமக்கு ஒரு சின்ன ஜெபம், ஸ்தோத்திர ஜெபம் யார் எடுக்கலாமா? கண்களை மூடிக்கொள்ளுங்க, கைகளை கூப்பிக்கொள்ளுங்க. ஆண்டியோடு இணைந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சாமி, நீ நல்லவர், நீர் வல்லவர், இதுவரை எங்களை நடத்தி வந்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனிமேல் இனி வருகிற எல்லா நாட்களிலும் நீரே எங்களுக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியம் கிருபையை தந்து எங்களை நடத்த போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். கர்த்தராகிய தேவனுக்கு நாங்கள் ஆண்டவரை எல்லா நிலைகளிலும் பயத்தோடும் பக்தியோடும் வாழ எங்களுக்கு உதவி செய்ய போதற்காக ஸ்தோத்திரம். பெற்றோருக்கும் நாங்கள் கீழ்ப்படிதலோடு சாட்சியாக நின்றிட எங்களுக்கு நீர் கிருபை செய்ய போதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன். ஆண்டவரே அப்பா, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆண்டவரே ஞான அறிவை தந்து நீர் நடத்த போதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆமேன். உம்முடைய கிருபையுள்ள நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களுக்கு இதுவரை இரக்கம் பாராட்டின தேவனுடைய பரிசுத்த நாமத்தையே நாங்கள் உயர்த்துகிறோம். சாமி, கிருபை தந்து நீங்கள் நடத்த போதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆண்டவரை ப்ரோக்ராம் பார்க்கிற பெரியவர்களாக இருந்தாலும், எங்களை ஆண்டவரே சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்களும் ஆண்டவரே உமக்குள்ளே வளர்க்கப்பட, அவருடைய எல்லா ஆண்டவரே சரீரத்தில் குறைவுகள் இருந்தாலும் ஏசப்பா, ஆமென், ஞானத்தில் குறைவுகளாக இருந்தாங்களோ அவங்க எல்லாருக்கும் நல்ல ஞான அறிவையும் சரீரத்தில் நல்ல சுகபலனையும் தந்து அவங்களை நடத்த போவதற்காக ஸ்தோத்திரம். இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் உற்சாகத்தை தந்து நீர் நடத்த போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் இந்த ப்ரோக்ராமை எங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி கொடுத்ததற்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கே. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஓகே குட்டீஸ், ப்ரோக்ராம் பார்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரைஸ் லாட் குட்டீஸ், எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்களா? உங்கள் எல்லாரையும் நாங்கள் இந்த ஜூன் மந்தில் மீட் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட புது கிளாஸில் புது ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க தானே? ஸோ இந்த சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமில் இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் டே வந்து நம்ம ஸ்கிட் பார்த்துட்டு வந்துடலாம். எப்போவுமே வந்து ஆக்ஷன் சாங் பாடுவோம் இல்லையா? ஸோ இந்த வாட்டி ஒரு சின்ன சேஞ்ச், நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்கிட் பார்த்துட்டு வந்துடலாம். அக்காவும் பார்த்துட்டு வந்துடுறேன், நீங்களும் பார்த்துட்டு வந்துடுறீங்களா? 1889 ஆண்டு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள ராம்பூர் என்ற இடத்தில் சீக்கிய மார்க்கத்தைச் சேர்ந்த பெற்றாருக்கு மகனாக பிறந்தவர்தான் சாது சுந்தர் சிங். அவருடைய தாயார் தன்னுடைய மார்க்கத்தில் மிகவும் பக்தி நிறைந்தவராயிருந்து தன்னுடைய மகனும் அம்மார்க்கத்தில் ஒரு பக்தியுள்ள சாதுவாக மாற வேண்டும் என்று விரும்பினார். சுந்தர், சுந்தர், வாப்பா, விளையாடிட்டு இருந்தியா? அம்மாக்கு ஒரு ஆசைன்றதை விட அம்மாக்கு ஒரு விருப்பம் சொல்லவா? அம்மா படிக்கிறது என்னன்னு உனக்கு தெரியும்ல? அம்மா வந்து கீதை படிக்கிறேன்.
இதுதான் நம்மளுடைய இனம், நம்மளுடைய குலம், எல்லாத்துக்குமே இதுதான் பெருமை. இதுதான் உன் வாழ்க்கையில உன்னை பெரிய நிலைமையில உன்னை கொண்டு போய் சேர்க்கும் சுந்தர். அதனால நீ சின்ன வயசுல இருந்தே இப்பத்துல இருந்தே உன்னோட எல்லா டைம்லயும் நீ அதிகமா நீ இந்த புத்தகத்தை நீ படிக்கணும். சரியா? படிக்கிறது மட்டும் இல்ல, இதுல நீ வைராக்கியம் உள்ள ஒரு பெரிய ஒரு பையனா நீ வளரணும். சரியா? நீ எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும் சுந்தர். இதுதான் அம்மாவோட விருப்பம் கூட. சரியா? அம்மா உனக்கு தரேன், அதை நீ உன் பக்கத்திலே நீ வச்சுக்கணும். எப்பவுமே அதை தான் நீ படிச்சுட்டு இருக்கணும். சரியா? சிறு வயதிலிருந்தே சுந்தர் இந்து மார்க்கத்தின் புனித நூல்களை, முக்கியமாக பகவத்கீதையை ஆழ்ந்து படிக்க ஆரம்பித்தார். ஆவிக்குரிய வாழ்வில் திருப்தி காண வேண்டும் என்ற வாஞ்சியில் வீட்டில் அனைவரும் நித்திரைக்கு சென்ற பின் சீக்கியர்களின் புனித நூலாகிய கிரந்தத்தையோ அல்லது இந்துக்களின் புனித நூற்களையோ அல்லது முஸ்லிம்களின் புனித நூலாகிய குரானையோ படிப்பது சுந்தரின் வழக்கமாயிருந்தது. ஒரு கிராமத்து மிஷன் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்த சுந்தருக்கு அங்குதான் முதலாக கிறிஸ்தவ மார்க்கத்தோடு தொடர்பு ஏற்பட்டது. ஒருமுறை வேதாகமத்திலிருந்து வசனம் வாசிக்க சொன்னபோது அதை பகிரங்கமாக கிழித்து எறிந்தார். அதன் மூலம் கிறிஸ்தவ மார்க்கத்தை எதிர்க்கும் எல்லா மாணவர்களுக்கும் அவர் தலைவரானார். சிங், நீங்க பண்ணதான் கரெக்ட் சிங். அவன் அப்படிதான் பண்ணணும். எங்க இருந்தோ நம்மள மதமாத்த பாக்குறாங்க. நீங்க பண்ணதான் கரெக்ட் சிங். இவங்களை இப்படிதான் பண்ணணும். தெருக்களிலும் பொது இடங்களிலும் நின்று பிரசங்கித்துக் கொண்டிருந்த மிஷனரிகள் மீது சேற்றையோ கற்களையோ வீசும்படி மற்றவர்களை ஏவிவிட்ட அவர் வேதாகமத்தை பலர் முன்னிலையில் தீயிலிட்டு கொளுத்துவதையும் தன்னுடைய வழக்கமாக கொண்டிருந்தார். இப்படியே போய்கொண்டிருந்த அவர் வாழ்வில் குழப்பம் ஏற்பட ஆரம்பித்தது. என்ன வாழ்க்கைடா இது? வாழ்க்கை முழுக்க நிம்மதியே இல்லாம இருக்கு. சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. வாழ்க்கை ஃபுல்லா ஒரே குழப்பமாவே இருக்கு. உண்மையான தேவன் யாருன்னு தெரியல. எங்க அம்மா சொன்னாங்க, நானும் என்னென்னமோ படிச்சு பார்த்தேன். உண்மையான கடவுள் இருக்காங்களா இல்லையானு தெரியல. எந்த கடவுளும் எனக்கு குரல் கொடுக்கவும் இல்லை. நான் இனி இந்த வாழ்க்கையில என்ன பண்ண போறேன்னு தெரியல. உண்மையான கடவுள்னு ஒருத்தர் இருந்தா இன்னைக்கு ராத்திரி அவர் என்னை சந்திக்கணும். இன்னைக்கு ராத்திரி மட்டும் உண்மையான கடவுளை நான் பார்க்கலனா கண்டிப்பா நான் செத்துருவேன். இன்னைக்கு உண்மையான கடவுள் யாருன்றதை நான் பார்த்தே ஆகணும். எனக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. நான் உண்மையான கடவுளை நான் பார்த்தே ஆகணும். உண்மையான கடவுள் யாரு? உண்மையான கடவுளை நான் பார்த்தே ஆகணும். சுந்தர், சுந்தர், நீ ஏன் என்ன துன்பப்படுத்துற? நீ தேடுற மெய்யான கடவுள் நான் தான், இயேசு கிறிஸ்து. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். நான் தேடுற உண்மையான கடவுள் நீங்க தானா? நான் தேடுற உண்மையான கடவுள் இயேசு கிறிஸ்து தானா? என்ன அறியாமலே எனக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கே. என்ன அறியாமலே நான் சந்தோஷப்படுறேனே. என் வாழ்க்கையில இது வரைக்கும் நான் இப்படி ஒரு உணர்வு அடைஞ்சதே இல்லையே. நான் இத்தனை நாள் நான் தான் உங்களை துன்பப்படுத்திட்டு இருந்தேனா? இத்தனை நாள் நான் தான் உங்களை வேதனைப்படுத்திட்டு இருந்தேனா? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. நேராக தனது தந்தையிடம் ஓடிச் சென்று தான் இயேசுவை சந்தித்ததையும் இனி இயேசுவையே பின்பற்றுவதாகவும் சொன்னார். அவர் தந்தை முதலில் அவர் சொன்னதை நம்பவில்லை. அவர் கிறிஸ்துவை பின்பற்றுவதை பார்த்த அவர் குடும்பத்தினர் அதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தனர். கிறிஸ்துவை பின்பற்றுவதை விட்டுவிடும்படி தனது தந்தை மற்றும் குடும்பத்தினரால் மிகவும் வற்புறுத்தப்பட்டும் இயேசுவின் மீது அவர் கொண்டிருந்த ஆழமான விசுவாசத்தினின்றும் அன்பினின்றும் அவரை பிரிக்க முடியவில்லை. பொன்னும் பொருளும் காட்டி ஆசையை தூண்டினார்கள். சுந்தரோ எதற்கும் மசியவில்லை. சுந்தர் தங்கள் விருப்பத்திற்கு கட்டுப்படாததால் அவரை வீட்டை விட்டே துரத்திவிட்டார்கள். பின்பு அவர் லூதியானாவில் இருந்த சில மிஷனரிகளிடத்தில் போய் சேர்ந்து அங்கிருந்து வேதவசனங்களை கற்றுக்கொண்டார். ஒரு கிறிஸ்தவ சாதுவாக மாறிய அவர் வெறும் கால்களோடும் கையில் ஏந்திய வேத புத்தகத்தோடும் கிறிஸ்துவுக்காக எந்த ஒரு மனிதனின் உதவியுமின்றி தனியாக புறப்பட்டு சென்றார். சாது சுந்தர் சிங் தான் வாழ்ந்த நாளெல்லாம் தன் இறுதி மூச்சு வரை இயேசுவுக்காக ஓடிக்கொண்டிருந்தார்.
சிலுவை சுமப்பதே உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு என்பதை தன் வாழ்க்கை மூலம் பாடமாக விட்டுச் சென்றிருக்கிறார் சாது சுந்தர் சிங். என்ன குட்டீஸ், ஸ்கிட் எல்லாம் பார்த்து வந்தீங்களா? உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் எல்லாருமே யாரை பற்றி பார்த்தீங்க? கரெக்ட், சாது சுந்தர் சிங் பற்றி பார்த்தீங்க இல்லையா? ஸோ இந்த ஸ்கிட்லேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம், உங்களுக்கு என்ன புரிஞ்சுது, அக்காவுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த ஸ்கிட் மூலமாக நமக்கு என்ன தாட் சொல்ல வராங்க அப்படின்னு வின்சிகா சொல்ல வராங்க. நம்ம எல்லாம் தாட் ஃபார் த டே கேட்டு வந்துடலாமா? ஓவர் டு தாட் ஃபார் த டே. என்ன குட்டி, ஸ்கிட்ச் எல்லாம் பார்த்தீங்களா? நல்லா இருந்ததா? ஸோ ப்ரோக்ராம் எல்லாம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்ததா? ஸ்டார்டிங்கே ஸ்கிட்டோட நல்ல ஜாலியாக இருந்ததா? சரி, ஸ்கிட்டில் இருந்து நிறைய விஷயம் கற்றுருப்பீங்கல்ல. என்ன ஸ்கிட் பார்த்தீங்க? எஸ், சாது சுந்தர் சிங் பற்றி நீங்கள் பார்த்தீங்கல்ல. ஸோ ரொம்ப பெரிய ஒரு லைஃபோட ஒரு ஹிஸ்ட்ரி அவர் லைஃப்பில் நடந்தது. பட் சில விஷயங்களை நம்ம பார்த்தோம் கரெக்டாக. அதிலிருந்து நீங்கள் நிறைய விஷயம் கற்றுருப்பீங்க. ஆனால் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வச்சு நான் சொல்லி கொடுக்குறேன், ஓகேவா? வசனத்தை பார்த்துடலாமா? நம்ம என்னென்ன பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4 and verse 19. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஸோ நம்ம எல்லா குறைவுகளையும் ஏசப்பா என்ன பண்ணுவாங்களா? நிறைவாக்குவாங்க. எப்படி அப்படின்னா, இன்சைட் ஹிம், அவருக்குள்ள, வித் ஹிம், அவரால், அவரு கூட, அவருக்குள்ள. ஸோ அப்போ அந்த குறைவு நிறைவு, ஓகேவா? இன்கம்ப்ளீட் அண்ட் கம்ப்ளீட், பர்ஃபெக்டான ஒரு கம்ப்ளீட் நடுவில் ஜீசஸ். ஸோ இருக்கும்போது அந்த குறைவு எல்லாம் உங்களுக்கு நிறைவாக்குவாங்க. சரி, இந்த வசனத்தோடு நம்ம அந்த ஸ்கிட்டை சேர்த்து வச்சு பார்க்கலாமா? லிங்க் பண்ணி பார்க்கலாமா? கனெக்ட் பண்ணலாமா? ஸோ சாது சிங்கர் வாழ்க்கையில் ஃபஸ்ட் ஒரு குறைவு இருந்தது. என்ன குறைவு இருந்தது? அவருக்கு சமாதானம் இல்லை. சமாதானம் இல்லாததுனால அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன், நான் சாக போகிறேன் அப்படிலாம் இருந்தாது. ஸோ ரொம்ப ஒரு இன்கம்ப்ளீட்டான ஒரு வாழ்க்கை, ஒரு ஹாப்பினஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை, சந்தோஷமாக இருக்கிறதா இருக்க முடியலையா அப்படின்ற ஒரு வாழ்க்கை. அந்த டைமில் ஜீசஸோடு அவர் கனெக்ட் ஆனனால அவருக்கு ஒரு நிறைவு கிடைச்சிது, ஒரு கம்ப்ளீட் பீஸ் கிடைச்சிது, ஒரு பர்ஃபெக்டான பீஸ் கிடைச்சிது. ஸோ நீங்களும் ஏசப்பாவோட கனெக்ட் ஆகும்போது உங்களுக்கு பர்ஃபெக்ட் பீஸ் கிடைக்கும். ஸோ அந்த பீஸ் அவருக்கு எந்த ரூபத்தில் வந்தது? ரட்சிப்பின் சந்தோஷம், த ஹாப்பினஸ் ஆஃப் சால்வேஷன். ஸோ நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய குறைவு இருக்கும்ல. ஸோ அந்த குறைவெல்லாம் எப்படி நிறைவாக்குறது அப்படின்னா, ஒரு மனுஷனுக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் டே டு டே லைஃப்பில், ரொட்டீன் லைஃப்பில் அந்த சால்வேஷனோட சந்தோஷம் இருந்தது அப்படின்னா எல்லா குறைவுகளும் ஏசப்பாக்குள்ள அது எப்படி ஆகிடும்? நிறைவாக ஆகிடும். ஸோ நீங்களும் ஒவ்வொரு நாள் மார்னிங் எழும்பி ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள், ஏசப்பா கிவ் மீ த ஹாப்பினஸ் ஆஃப் சால்வேஷன் அப்படின்னு கேட்பீங்களா? கேட்டு பாருங்களேன். அந்த ஹாப்பினஸ் உங்கள் எல்லா குறைவுகளையும் மறக்க செஞ்சிடும், மறத்து போக செஞ்சிடும், ஸோ மறக்கவும் செஞ்சிடும், ஓகேவா? அது இல்லாமலும் போயிடும். அந்த ஹாப்பினஸ் இல்லாதனால தான் நம்ம அடிக்கடி என்ன ஆகிறோம்? கவலைப்படுறோம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆகிடுறோம் இல்லை? ஸோ அதனால நீங்களும் கேட்க போகிறீங்க, நானும் கேட்க போகிறேன், நம்ம எல்லாரும் கேட்க போகிறோம். ஸோ ஏசப்பா எங்களை அந்த ரிச்சிப்பின் சந்தோஷத்தினால நீங்கள் நிறைவாக்குங்க. அப்போ எங்கள் குறைவெல்லாம் ஓடி போயிடும், இல்லாமல் மறைஞ்சு போயிடும், ஓகேவா? கேட்பீங்களா? சரி, ஓகே, சூப்பராக ஸ்கிட் பார்த்தாச்சு, தாட் பார்த்தாச்சு, எல்லாம் கேட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம் சொல்லி பார்த்துடலாமா? எல்லாரும் தாட் ஃபார் த டே கேட்டு வந்துட்டிங்களா? அக்கா சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? இந்த தாட்லேருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் அப்படியே ரிலேட் பண்ணி பார்த்தீங்களா? சாது சுந்தர் சிங் அவங்களோட லைஃப்பில் எதெல்லாம் குறைவாக இருந்ததோ அதெல்லாம் ஏசப்பா மகிமையிலே நிறைவாக்குனார் அப்படின்னு அக்கா சொன்னாங்க தானே? ஸோ நம்மளோட லைஃப்லேயும் எந்த விஷயங்களெல்லாம் குறைவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, இந்த இயரில், இந்த அகாடமிக் இயரில் உங்களுக்கு எதெல்லாம் குறைவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் ஏசப்பா இந்த ஆண்டில் உங்களுக்கு மகிமையில் நிறைவாக்க போகிறாங்க. ஓகே குட்டீஸ், நம்ம தாட் ஃபார் த டே பார்த்துட்டோம், ஸ்கிட் பார்த்துட்டோம். அடுத்து ஆக்ஷன் சாங் பார்த்துடலாமா? அக்காவோட சேர்ந்து நீங்கள் ஆக்ஷன் சாங் பாடி ஆக்ஷன் பண்ணுங்கள். புது வாழ்வு தந்தவரே அந்த சாங் பாட போகிறோம். அக்காவோட சேர்ந்து ஆடி பாடி ஏசப்பாவை மகிமைப்படுத்தலாமா? Hallelujah, we thank you. சேர்ந்து நன்றி சொல்லுங்க. புதிய வாழ்வை நமக்கு தந்தவர், புதிய துவக்கத்தை தந்தவர். சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? இப்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்கிறார். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை உண்மையாய் நடத்தினவர் இந்த புதிய ஆண்டை நமக்கு தந்திருக்கிறாரே. சேர்ந்து பாடுவோமா? புது வாழ்வு
தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். சொல்லுங்க, நன்றி. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உம் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். என்ன குட்டி, சாங் நல்லா இருந்துச்சா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நம்ம பாட்டில் கூட பாடணும் இல்லையா, நம்ம குறைவுகளை ஏசப்பா நிறைவாக்குவார், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவாக்குவார் அப்படின்னு நம்ம பாடணும் இல்லையா? ஸோ இந்த பாட்டை கூட நீங்கள் உங்களோட டெய்லி ப்ரேயரில் உங்களுக்கு எப்போல்லாம் வந்து நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் பாடுங்க. ஏசப்பா வந்து நிச்சயமாக உங்களோட குறைவுகள், உங்கள் ஃபேமிலியில் இருக்க குறைவுகள், உங்களோட ரிலேட்டிவ்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யார்கிட்ட எந்த குறைவுகள் இருந்தாலும் ஏசப்பா வந்து அது எல்லாத்தையும் நிறைவாக்குவாங்க. இன்றைக்கி நம்ம ஆக்ஷன் சாங் பார்த்தோம், ஸ்கிட் பார்த்தோம், தாட்ஸ் கேட்டு கற்றுக்கிட்டோம், வசனம் கூட கற்றுக்கிட்டோம் இல்லையா? ஸோ இந்த சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசிக்கிறோம். நெக்ஸ்ட் மந்த் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். அங்கிள் வெயிட் பண்ணுறாங்க. நம்ம எல்லோரும் ப்ரே பண்ணலாமா? ஓவர் டு ப்ரேயர். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இவ்வளவு நேரமாக இந்த ப்ரோக்ராமை பார்த்தீங்க. உங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இன்றைக்கி உங்களுக்காக அக்காமார் நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாங்க. ஸ்கிட்டெல்லாம் பார்த்தீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது இல்லையா? டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்தது, பாட்டு இருந்தது, அதோடு கூட வேத வசனம் வார்த்தை அது இருந்தது. இன்றைக்கு மனப்பாட வசனமாக அக்காமார் சொல்லிக் கொடுத்த இந்த வார்த்தை திரும்பவும் நான் அங்கிள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வேத வசனத்தில், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார் என்ற அந்த வாக்கின்படி உங்களுடைய குறைவுகளை எல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே நிறைவாக்குவார். எனவே எனக்கு படிக்க ஞானம் இல்லை, படிப்பு சரியாக மைண்டில் நிற்க மாட்டேங்குது, நான் படித்ததெல்லாம் மறந்து போயிடுறேன் அப்படி நினைக்கிறீங்களா குட்டி பிள்ளைகளை? ஒன்று செய்யுங்க, ஆண்டவர் இந்த குறைவை மாற்றுவார், எனக்கு ஞானம் தருவார் அப்படின்னு சொல்லி விசுவாசிங்க. விசுவாசித்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19 இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணி அக்காமாட்டையோ இல்லை அங்கிள்கிட்டையோ ஆன்டிகிட்டையோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. வசனத்தை நல்லா நீங்கள் மனப்பாடம் பண்ணி உங்கள் இருதயத்தில் அதை பதிய வச்சு நீங்கள் ஜெபத்தில் பயன்படுத்தும் போது அந்த வார்த்தை வசனம் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கும். எனவே இதை மைண்டில் வைத்து செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவோமா? கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான ஆண்டவரே, மாலை வேளையிலும் இந்த அன்பு பிள்ளைகளை நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இவ்வளவு நேரம் இந்த அன்பு பிள்ளைகள் இந்த ப்ரோக்ராமை ஆண்டவரே அமர்ந்து பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா குறைவுகளும் மாறட்டும்.
ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த ப்ரோக்ராமை பார்த்து என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டம் மாறட்டும், பண கஷ்டம் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ, ஆண்டவரே, இந்த அன்பு ஆண்டவரே, பிள்ளைகள் குடும்பத்தில் இருக்கிற எல்லோருடைய ஆண்டவரே குறைவுகளும் பண நெருக்கடிகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். குட்டி பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அன்பு பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. அன்பு பிள்ளைகளோடு கூட உம்முடைய திருக்கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, படிக்க நல்ல ஞானம் தாரும், கிருபை தாரும் என்று சொல்லி கேட்கிற அன்பு பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கர்த்தர் நீர் தந்து, தேவ ஞானத்தினால் அன்பு பிள்ளைகளை கர்த்தர் நீர் நிறைத்து நடத்தி அருளுவீராக என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் இந்த அன்பு பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன். அப்பா, தொடர்ந்து நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். அடிக்கடி ஆண்டவரே, வியாதிப்படுகிற பலகீனப்படுகிற குட்டி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை இந்த குட்டி பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் வியாதி பலகீனத்தோடு கூட இருந்தாலும் அவர்களுடைய ஆண்டவரே வியாதி வேதனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவனுடைய தழும்புகளின் வல்லமையினாலே ஆண்டவரே இப்பொழுதே சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய கரம் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும், வழி நடத்தட்டும், கிருபை தந்து கர்த்தர் நீர் நடத்தும். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் வல்லமையும் வழிநடத்துதலும் ஐக்கியமும் சமாதானமும் காவலும் இன்றைக்கும் என்னென்றைக்கும் சகல நாட்களிலும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் bless you. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. We thank you. சேர்ந்து நன்றி சொல்லுங்க.